12th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாம்க்குரிய கம்ப்யூட்டர் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இதை மட்டும் நீங்கள் படிச்சீங்கனாலே போதும். உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம்ஸோட அந்த போர்ஷன் வந்து 1 to 10 அந்த யூனிட் ஃபுல்லாக கவர் ஆயிருக்கும். ஸோ 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இல்லை இந்த LRGP ரூல் ரொம்ப முக்கியம். இல்லை ரெட் கலரில் கொடுத்தலாம் ரொம்ப முக்கியம். இது போக இந்த ஃபுல்லாக படிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்டர் எடுக்கலாம். இந்த இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. பபுள் ஷாட் ரொம்ப முக்கியம். பபுள் ஷாட் வரல அப்படின்னா பைனரி சர்ச் இல்லை லீனியர் சர்ச் வரலாம். ஸோ எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 மார்க்ஸு இதில் மெமோரைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் 2 மார்க்லையும் கேட்பாங்க. இதில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்துக்கோங்க. குளோபல் ஸ்கோப் ரொம்ப ரொம்ப முக்கியம். லோக்கல் ஸ்கோப்பும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கிளாஸ் மெம்பர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் வந்து கம்பல்சரி கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த பேட்டர்னில் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அவுட்புட் கேட்கலாம், இதே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இன்னொரு பைத்தான் ப்ரோக்ராமுக்கு இந்த 3 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் கன்ஸ்ட்ரக்டர் இல்லை செலக்டர்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். டிஸ்ட்ரக்டர் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. செலக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஹவ் வில் யூ டெலிட் ஏ ஸ்ட்ரிங் இன் பைத்தான், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட் டெல் வித் ரிமூவ் ஃபங்க்ஷன் ஆஃப் லிஸ்ட், இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லிட்ரல் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இதுலையுமே கம்பல்சரி கேட்கறது உங்களுக்கு இந்த சின்டெக்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம், இல்லை அவுட்புட் பேஸ் பண்ணி கேட்கலாம். 25, 26 ஒரே மாடல் தான். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 1 வேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டைப்ஸில் கொஞ்சம் ரிப்பீட் ஆயிருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதில் இந்த இதெல்லாம் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னாலே போதுமானது. இதில் பிளாக் கலரில் அண்டர்லைன் இருக்குது ஆன்சர்ஸு. ஸோ இதை இருக்கா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.